மகர ராசி நேயர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சியில் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார்? மகரத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1.5 வருஷத்துல இருக்கக்கூடிய பாதிப்புகள் இப்போ கிடையாதுன்னே சொல்லிடலாம். ஏன்னா மகரத்துக்குலேருந்து பாக்கியத்தில் கேத்து உட்காரும்போது நிறைய பேருக்கு கல் குவாரி வயிற்றில் வச்சுருப்பாங்க. என்ன அர்த்தம்னா கிட்னி ஸ்டோனாக வெளியே வரும். நீங்கள் யாரை வேணால் கேட்கலாம், மகரத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களை கேட்டிங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசு வந்தது, அடுத்த நாள் கேட்டால் 2.25 mm வந்ததுப்பா அப்படிம்பாங்க. என்னடான்னு ஃபோன் பண்ணி கேட்டால் கல். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹிரண்யா ப்ராப்ளம், சில பேருக்கு யூரினரி பிளாடர் இஷ்யூஸு, நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களோட எப்போவுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், பூர்வீகத்துக்கு போனாவே சங்கட தகராறு, என்னமோ ஒரு திருஷ்டி, உடம்புலாம் அடித்து போட்ட மாதிரி வலி, இதெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப படுத்திட்டு இருந்துன்னு சொல்லலாம். அது பாக்கியஸ்தானத்தில் கேத்து இருந்தால் இப்படி தான் நடக்கும். அது பரவாயில்லையான்னு கேட்டால் இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு கேத்து போகுது. அது வந்து இதையோட கொடுமை கொடுமைன்னு ஆடினா இந்த கொடுமை வந்து நம்மளை சாப்பிடுதுங்கிற மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் போய் கேத்து உட்காரும் பொழுது சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணால் போகிறோம். உச்சிஷ்ட மகாகணபதி அப்படின்னு சொல்லி ஒரு விநாயகர் இருக்கார். உச்சிஷ்டம்னா அதுவும் எச்சலுங்கிறதும் கழிவு பேசிக்கலாம். அப்போ நீங்கள் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா இந்த கேத்துனால எந்த பாதிப்பும் வராது.